ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோதாவரி பவர் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பாருங்கள், இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் ஓப்பன் ஆனப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 1420 கிட்ட ஓப்பன் ஆகி இப்போது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நினச்சாலும் இந்த ஸ்டாக்கில் வந்து வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து 1360 கிட்ட க்ளோசிங் ஆனது. இன்றைக்கி வந்து 1420 கிட்ட ஓப்பன் ஆகி அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, October 14 ஈவினிங் வந்து இந்த கம்பெனி வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து போனஸ் அண்ட் ஸ்பிளிட் இது ரெண்டுமே வந்து தரப்போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் 1357, மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் 4780 கோடி. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ பாருங்கள் 10. இதை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் வந்து போனஸ் வேறு தர போகிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து டபுள் டமாக்கானே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள், லாஸ்ட் 1 இயராக இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், லாஸ்ட் 1 இயராக வந்து 140 110 கிட்ட இருந்தது வந்து 10 மடங்கு ட்ரேட், இப்போ 1356 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 3-4 குவார்ட்டர்ஸாகவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து ஏறிட்டு இருக்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பியர் கம்பேரிசன் பாருங்கள், ஸ்டீல் செக்டாரில் மீடியம் அண்டு ஸ்மால் கேப் கம்பெனியில் வர கம்பெனி. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் 4780 கோடி. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள், நான் முன்னே சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் 4 குவார்ட்டர்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள், 104 கோடியிலேருந்து இப்போ 327 கோடி. ஜூன் குவார்ட்டரில் 435 கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்குது லாஸ்ட் 1.5 இயர்ஸாக. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், ரிசர்வ்ஸ் பாருங்கள் 2001 நல்ல ஒரு ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் அசட் பாருங்கள் 3474 கோடி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள், அது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 0.3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 0.14%. எஃப்ஐயும் வந்து September 1, 2020 குவார்ட்டரில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை. அது மட்டும் இல்லை டிஏயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட போனஸ் அண்டு ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பாருங்கள், October 14 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ். ஜென்ரல் மீட்டிங் வந்து October 14 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து போனஸ் ஷேர் பற்றின டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ 10 இருந்ததை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ 5 மாற்ற போகிறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்டாக்காக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து பாருங்கள், ரெக்கார்ட் டேட் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 27 October தான் வந்து ரெக்கார்ட் டேட். ஸோ இப்போ நமக்கு வாங்கினோம்னா 26 முன்னாடி நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு நமக்கு வந்து போனஸ் அண்டு ஸ்ப்ளிட் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.